பிசியில் வந்து இந்த பவர் சப்ளை வந்து அதுக்கு இனிமேல் குவாலிட்டியாக இருக்கும். 100 வேட்ஸ் கரண்ட் எடுத்து பாவிக்கிறீங்கன்னா அதில் 70 வேட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு உண்மைக்குமே உங்களோட பிசி பாவிச்சிருக்கு. பேர்ன் டேமேஜ், பிசிக்கல் டேமேஜுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நீக்ளைம் பண்ணிடலாது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உண்டு. அப்படின்னா ஆப்ரேஷனா இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பவர் சப்ளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பவர் சப்ளைனா என்ன, பவர் சப்ளை வந்து எப்படி வேலை செய்யும், பவர் சப்ளை இருக்கிற வகையில் பார்க்க போகிறோம். அதில் வந்து ரேட்டிங் விஷயம் இருக்குது, டெக்னாலஜின்ற விஷயம் இருக்குது, பவர் சப்ளை பாவிக்கிற டெக்னாலஜிஸ் இருக்குது. பவர் சப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா பவரை வந்து எல்லா கம்பெனியும் கொடுக்குறது தான் பவர் சப்ளை. அது பேர்லேயே இருக்குது, பவரை சப்ளை பண்ணுறது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஸோ பார்த்தீங்கன்னா பவர்ன்றது எங்கேருந்து எப்படி மாறப்போகுதுண்டா ஏசியிலேருந்து டிசிக்கு மாறப்போகுது. ஏசிலேருந்து டிசி, அதாவது வீட்டுக்கு வர கரண்ட் வந்து ஏசி கரண்ட் 240 ஹெர்ட்ஸ் சைன் வேவ்ல வரும். அதை வந்து நாங்கள் டிசி கரண்டாக மாற்றணும், பேட்டரி கரண்டாக மாற்றணும். இந்த பிசியில் பார்த்தீங்கன்னா 5 வாட்ஸ் வேணும், 5 வோல்டேஜ் வேணும், அப்புறம் 12 வோல்டேஜ் வேணும், 3 வோல்டேஜ் வேணும். இந்த 3டையும் வந்து மாற்றி கொடுக்குறது தான் வந்து இந்த பவர் சப்ளையோட வேலை. இவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கலாம். இதில் வந்து ஏன் பவர் சப்ளை ரொம்ப முக்கியமானதுண்டா, இந்த பிசியில் பாவிக்கிற சிபியும் சரி, விஜே கார்டும் சரி, மதர் போர்ட் சரி, ஹார்ட் டிஸ்க் சரி, எஸ்எஸ்டி சரி, NVMe சரி, வாட் நீங்கள் என்ன பாவிச்சாலும் அதுக்கு நீங்கள் என்ன தேவையா இந்த பவர் சப்ளை தான் அதுக்கு பவர் கொடுக்க போகுது. நீங்கள் வந்து எவ்வளோ பிசி எடுக்கலாம். பட் பிசியில் வந்து இந்த பவர் சப்ளை வந்து அதுக்கு இனிமேல் குவாலிட்டியாக இருக்கணும். அதுதான் பிசி. இந்த பவர் சப்ளை இருந்துச்சுன்னா உங்களோட பிசி லைஃபும் போகிறதுக்கான வாய்ப்பு கூடவே இருக்குது. உங்களோட பிசியில் வந்து என்னென்ன கம்பெனி பாவிக்க போகிறீங்க, அதாவது என்னென்ன விஜே கார்டு பாவிக்க போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இதெல்லாம் மாறுபடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் நார்மலாக ஒரு பிசி, அதாவது ஒரு ஒர்க்குக்கு மட்டும் ஒரு கொமர்ஷியலான ஒரு பிசி, அதாவது எக்ஸல் மட்டும் பாவிக்கிற ஒரு பிசின்னா 450 வேட்ஸ் காணும். இல்லை கொஞ்சம் எனக்கு சூப்பராக பண்ணி சார், என்னோட பண்ணி கொஞ்சம் எனக்கு மிட் ரேஞ்சில் வந்து ஒரு சின்ன விஜே கார்டு ஒரு 100 வேட்ஸ் கன்சியூம் பண்ணுற பவர் கன்சியூம் பண்ணுற விஜே கார்டு போட போகிறீங்கன்னா ஒரு 550 வேட்ஸ் தாராளமாக போதும். இல்லை அதுக்கு மேலே போகிறீங்கன்னா 650 வேட்ஸ், 750, 850, 1200, 1200 வேட்ஸ் வரைக்கும் இருக்குது. நிறைய போறான்டா. இந்த ரேட்டிங்ன்றது என்னென்னா, நீங்கள் ஒரு பவர் சப்ளையில் வந்து நீங்கள் 100 வேட்ஸ் பாவிக்கிறீங்கன்னா அதில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேட்ஸ் உண்மையாக பாவிப்படுது, எவ்வளோ வேட்ஸ் ஹீட்டாக வெளியே போகுது அப்படின்ற விஷயம் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரேட்டிங் பவர் சப்ளைன்னா உங்களுக்கு ஒரு 50லேருந்து 60 வேட்ஸ், மேக்ஸிமம் 70 வேட்ஸ் கூட உங்களுக்கு எஃபிஷியண்டாக இருக்கலாம். அப்படின்னா நீங்கள் 100 வேட்ஸ் கரண்ட் எடுத்து பாவிக்கிறீங்கன்னா அதில் 70 வேட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு உண்மைக்குமே உங்களோட பிசி பாவிச்சிருக்கு. மிச்சம் 30 வேட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, ஹீட்டாவோ இல்லாட்டி வேறு எனர்ஜியாவோ கன்வெர்ட் ஆகி போயிட்டு. ஸோ அப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் எவ்வளோத்துக்கு குறைக்கணுமோ அதுக்கு அடுத்த ஒரு ரேட்டிங்கை கொடுத்தாங்க. அதுக்கு என்னங்கிறப்ப அதாவது 80% இருக்குண்டா உங்களுக்கு 80% வந்து பாவிவிடும் கரண்ட். இப்போ நீங்கள் 100 வேட்ஸ் கரண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களோட பிசி வந்து 80 வேட்ஸ் வந்து பாவிச்சிருக்கு, 20 வேட்ஸ் தான் ஹீட்டாக போயிருக்கு. இது வந்து சில்வர் பார்த்தீங்கன்னா 83% வரும், ப்ரௌன்ஸ் பார்த்தீங்கன்னா 85 வரும், கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா 88 வரைக்கும் வரும். அங்கே பிளாட்டினம் பார்த்தீங்கன்னா 92 வரும், அங்கே டைட்டானியம் பார்த்தீங்கன்னா 94% வரைக்கும் பரன் பாவிவிடும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. 100 வேட்ஸில் 94% பிசி பாவிச்சிருக்கு. அப்போ வந்து வேஸ்ட்டாக போகிற கரண்டேஜ் வந்து குறைவாக இருக்குது. வேஸ்ட்டாக போகிற கரண்ட் அந்த பவர் இது வந்து குறைவாக இருக்கும். அப்போ பவர் பில்லும் என்ன செய்யும், குறைய வரும். அதுக்கப்புறமா என்ன பிராண்ட்ன்றதை பொறுத்து இருக்குது, என்ன சீரிஸ்ன்றதை பொறுத்து இருக்குது, என்ன டெக்னாலஜி பாவிக்கிறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஸோ அடுத்து வந்து நாங்கள் டெக்னாலஜி பற்றி கதைக்கலாம். இந்த இடம் தான் தெரியல இடம், மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைல வந்து ரெண்டு டெக்னாலஜி இருக்குது. ஒன்று வந்து SMBS டெக்னாலஜி இருக்குது, அப்புறமா ஆக்டிவ் EFC இருக்குது. ஆக்டிவ் EFCன்றது அப்படின்னா அது ஒரு டெக்னாலஜி வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. SMBS டெக்னாலஜி தான் வந்து மோஸ்ட் எஃபிஷியன்ஸாக இருக்கிறபடியாக இப்போ எல்லா இடத்துலையும் பாவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் பவர் சப்ளைன்னு சொல்கிற பதிலாக SMBS சொல்லுவாங்க, அதாவது ஸ்விட்சிங் மோட் பவர் சப்ளை. இந்த ஸ்விட்சிங் மோட் பவர் சப்ளை தான் வந்து நிறைய இடங்கள் பாவிக்கிறபடியாக அதுவே பேராக மாறி வந்துட்டுது. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. மோடுலர் நான் மோடுலர் ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ அந்த நான் மோடுலர் விஷயம் வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து 450 வேட்ஸில் வந்து நான் சொல்லியிருந்தேன், இதில் வந்து ரேட்டிங் எங்கேயுமே இருக்காது. ஏன்னா இது வந்து நான் ரேட்டட் பவர் சப்ளை, இது வந்து பேசிக்கான யூசேஜ் வந்து பாவிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது அண்டெக்கோட B சீரிஸில் வர 550 வேட்ஸ் பவர் சப்ளை. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே கொடுத்துருக்காங்க 80+ ப்ரௌன்ஸ் உண்டு. சரியா, இதில் 80+ ப்ரௌன்ஸ் என்ன செய்யமாட்டா உங்களுக்கு வர்ற கரண்டில் வந்து 85% கரண்ட் 83லேருந்து 85% கரண்ட் வந்து பாவிக்கும். அதாவது நீங்கள் 100 வேட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து 83 வேட்ஸ் வந்து இது பாவிச்சிருக்கும். ஸோ அதுக்கான தான் இது வந்து ஒரு நான் மோடுலர் பவர் சப்ளை, அதாவது இதில் இருக்க கேபிள் எதையுமே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாது. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா இதுவும் அதே சேம் அண்டெக் பிராண்டோட தான். அண்டெக்கில் வந்து G சீரிஸில் வர 650 வேட் பவர் சப்ளை, அதாவது 650 வேட்ஸ் பவர் சப்ளை G சீரிஸ். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டுருவாங்க 80+ கோல்டு. ஸோ இது வந்து என்ன செய்ய மாட்டோம், உங்களுக்கு 88% கரண்ட் வந்து பாவிக்கும். பட் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு SM பவர் சப்ளைன்னு சொல்லுவாங்க, அதாவது செமி மோடுலர் பவர் சப்ளை. இன்னும் சொல்லியிருந்தேன் தானே, இப்போ வந்து மோடுலரில் வந்து டைப் 3 இருக்குது, அதாவது மோடுலர் ஒன்று இருக்குது, செமி மோடுலர் ஒன்று இருக்குது, நான் மோடுலர் ஒன்று இருக்குது. ஓ அப்படியா விஷயம். அதாவது மோடுலர் ரெண்டு என்ன செய்யலாம்னா முழு கேபிளையும் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், அதாவது எல்லா கேபிளையும் கலட்டி எல்லா கேபிளையும் பூட்டிக்கலாம். ஸோ இது வந்து எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேபிள் மேனேஜ் பண்ணுறீங்க, ஒரு பிசியில் வந்து கேபிள் மேனேஜ் பண்ணிக்க உங்களுக்கு தேவையில்லாத கேபிள் எல்லாம் என்ன செய்யலாம், கலட்டி இந்த பாக்ஸ் கீழே போட்டு ஓரமாக வச்சிடலாம். அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு.
வந்து செமி மாடுலர் என்ன செய்யணும்னா இதில் வந்து CPU கேபிள் இருக்குது தானே, அதாவது 4+4 பின், அதாவது 8 பின் வரும், சில இடத்துல வந்து 16 பின் வரைக்கும் வேறு வாய்ப்பு இருக்குது. இதில் 8 பின் கேபிள் வந்து இதில் வந்து என்ன செய்யணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், அதாவது கலெக்ட் இல்லாது. அதில் 8X பின்னு கலெக்ட் இல்லாது, 8X 24 பின் வரும் மதபோர்டில் கொடுக்குறது, அதுவும் கலெக்ட் இல்லாது. இதில் வந்து கிராஃபிக் கார்டு பின்னு கலெக்ட் இல்லாது. இந்த கிராஃபிக் கார்டோட கேபிள் வந்து சில இடங்களில் கலெக்டலாம், சில இடங்களில் கலெக்ட் இல்லாமல் வரும். செமி மாடுலரில் பிராண்டை பொறுத்து அதோட மாடலை பொறுத்து மாறுபடும். அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற முழுசா சொல்லிடுறியா, நான் கேட்டு தொலைறேன். ஒரு மிட் ரேஞ்சில் பிசி ஒன்று போகிறேன், எனக்கு வந்து இந்த எனக்கு இது வந்து ஓகே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அப்படியானவங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி வேண்டாம், நீங்கள் என்ன பட்ஜெட்டில் போடுங்கன்றதை பொறுத்து. நீங்கள் வந்து 2 லட்சம் ரூபா மேலே போகிறீங்கன்னா 80+ கோல்டு போகிற நல்லா, இல்லை 2 லட்சம் ரூபாக்குள்ள 1 லட்சம் ரூபாயிலேருந்து 2 லட்சம் ரூபாக்குள்ளே வரீங்கன்னா 80+ ப்ரௌன்ஸ் போகிறது நல்லா. ஸோ எப்பயுமே வந்து நான் ரேட்டிங் பவர் சப்ளைஸ் பக்கம் போகாதீங்க, அந்த பக்கம் போகாத. இந்த பட்ஜெட் எல்லாம் குறைவாக வருதுன்னு சொல்லி போட்டு அந்த காசை தூக்கி CPU இல்லை மதபோர்டில் போடலாம் நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எப்பயுமே யோசிக்கணும், பவர் சப்ளை தான் இதுக்கு எல்லாத்துக்குமே, அது அவங்களோட பிசிக்கு வந்து பவர் கொடுக்குறதே பவர் சப்ளை தான். ஸோ இது வந்து நீட்டாக இருந்தால் தான், இது வந்து உங்களுக்கு டீசெண்டானது இல்லை குவாலிட்டியானதாக இருந்தால் தான் உங்களுக்கு நடக்கும். உங்களோட பிசிக்கான லைஃபும் வந்து கூடவே இருக்கும், கம்யூனல் லைஃபும் கூடவே இருக்கும். இந்த பவர் சப்ளை எரிஞ்சுன்னா உங்களோட ஃபிசிக்கல் டேமேஜுக்கும் வந்து உங்களுக்கு இது இல்லை, உங்களுக்கு மதபோர்டில் ஏதாவது சின்ன ஒரு பேர்ன் டேமேஜ் வந்தாலோ, இல்லை CPU எரிஞ்சாலோ, இல்லை வந்து விஜே கார்டு, ஏன்னா பவர் சப்ளை வந்து பிரச்சனையான உங்களுக்கு எரிஞ்சால் ஃபிசிக்கல் டேமேஜ், அதாவது பேர்ன் டேமேஜ், ஃபிசிக்கல் டேமேஜுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நீங்களே பண்ணிடலாது. எப்பயுமே வந்து நீங்கள் பவர் சப்ளையில் போக வைக்க வந்து 80+ கோல்டு போகிற எல்லாம். பட் உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனையாக இருக்குமெண்டா 80+ ப்ரௌன்ஸ் போகலாம். ஆனால் ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குமென்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா 2500 ரூபா தான் வித்தியாசம் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்காது. நான் முடிஞ்ச வரைக்கும் 80+ கோல்டு போக பாருங்க, அப்படி இல்லாட்டிக்கு 80+ ப்ரௌன்ஸ் போகலாம். எப்பயுமே வந்து நான் மாடுலர் பவர் சப்ளைஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. தின